ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸை டிஃபால்ட்டாக கொடுக்குறப்போ ஒரு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இம்யூட்டபிள் அண்ட் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்னா ஒரு முறை ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதனோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ எக்ஸ்ன்ற வேரியபிள் கொடுத்து அதுக்கான வேல்யூ அசைன் பண்ணுறோம்னா ஸ்டாக்ல இந்த ஆப்ஜெக்ட் ஹீட் மெமரியில் எங்கே ஸ்டோர் ஆகுமோ அதனுடைய ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ எக்ஸை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப பழைய ஆப்ஜெக்ட்டை டிலீட் பண்ணிவிட்டு புது ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி அதில் இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கும். மறுபடியும் அந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா இந்த ஆப்ஜெக்ட்டை டிலீட் பண்ணிவிட்டு புது ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கும். இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், டபுள் இதெல்லாமே இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் அதை நம்மளால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்னா ஸ்டாக்ல அதோட ரெஃபரன்ஸ் ஸ்டோர் ஆகும். அந்த லிஸ்ட் ஆப்ஜெக்ட் ஹீட் மெமரியில் ஸ்டோர் ஆகும். இப்போ இதில் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட்டை டிலீட் பண்ணாமல் இருக்கிற ஆப்ஜெக்ட்லேயே மெமரி அலோகேட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண எலமெண்ட்டையும் ஸ்டோர் பண்ணிக்கும். மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா லிஸ்ட், டிக்ஷனரி, யூசர் டிஃபைன் கிளாஸஸ் இதெல்லாமே மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸாக 2 இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸும் அப்புறம் ஒரு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்டை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற வேல்யூவை அந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த லிஸ்ட்டையே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை 2 டிஃப்ரெண்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி 2 டைம்ஸ் கால் பண்ணுறேன். இதில் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் பியை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் சேமாக தான் இருக்கும். இதில் என்ன ஆகும்னா ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க லிஸ்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகிடும். அதனுடைய ரெஃபரன்ஸை ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணிக்கும். அப்புறம் ரெண்டாவது முறை கால் பண்ணுறப்பவும் அதே லிஸ்ட் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். இதனுடைய ரெஃபரன்ஸையும் ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வேரியபிளும் ஒரே ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும். இதனால தான் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் பியை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் ஒரே ரிசல்ட்டாக வருது. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப செப்பரேட் லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகணும்னா டிஃபால்ட்டாக இருக்கிற லிஸ்ட் ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நன்னு கொடுக்கணும். ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுக்கணும். என்னன்னா லிஸ்ட்டு நன்னு இருந்ததுன்னா ஒரு புது லிஸ்ட் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா 2 வேல்யூவும் வேறு லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மாதிரி மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸை கிளாஸில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கவனமாக யூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸாக இந்த மாதிரி மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸை கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும். இல்லைனா அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும்.